வணக்கம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுல, அதாவது ஆர்பிஐல கிரேட் பி ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு பெரிய கனவு. ஆனா பார்வைத்திறன் சவால் இருக்கிறவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்புல என்னென்ன வசதிகள் இருக்கு, அவங்க தகுதியானவங்க தானா அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு தான் இந்த தொகுப்பு. நேரடியா விஷயத்துக்கு வருவோம். பார்வைத்திறன் சவால் இருக்கிறவங்க அந்த ரொம்ப பெருமையான ஆர்பிஐ கிரேட் பி ஜெனரல் ஆஃபீஸர் பதவிக்கு அப்ளை பண்ண முடியுமா? அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு சாதிக்க முடியுமா? கண்டிப்பா இந்த கேள்வி இப்போ உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லையா? சரி, இதுக்கான பதில ரொம்ப தெளிவா ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் வழியா நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். உங்க அடிப்படை தகுதியில ஆரம்பிச்சு வயசு தளர்வு, எக்ஸாம் அன்னைக்கு கிடைக்கிற வசதிகள்னு எல்லாத்தையும் வரிசையா பார்க்கலாம். முதல்ல அந்த முக்கியமான கேள்விக்கான பதில சொல்லியே ஆரம்பிக்கிறேன். ஒரு பெரிய எஸ். ஆமாங்க, நீங்க முழுமையா தகுதியானவங்க தான். அதிகாரப்பூர்வமான ஆர்பிடபிள்யூடி சட்டப்படி பி, அதாவது பிளைண்ட்னஸ் பார்வையின்மை, அப்புறம் எல்வி, அதாவது லோ விஷன் குறைந்த பார்வை, இந்த 2 பிரிவின் கீழ் வர்றவங்க எந்த தயக்கமும் இல்லாம கிரேட் பி ஜெனரல் ஆஃபீஸர் பதவிக்கு அப்ளை பண்ணலாம். இது சட்டப்படியே உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த வேலைக்கு வங்கி எதிர்பார்க்கிற அடிப்படை செயல்பாட்டு தேவைகளை ரொம்ப தெளிவா பட்டியலிட்டு இருக்காங்க. உட்கார்றது, நடப்பது, விரல்களால கையாள்றது, படிக்கிறது, எழுதுறது, பார்க்கறது, அப்புறம் மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்றதுன்னு எல்லாமே இதுல அடங்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வயசு வரம்புல ஆர்பிஐ எப்படிப்பட்ட சலுகைகளை கொடுக்கறாங்கன்னு பார்க்கலாம். இங்க உங்களுக்கு மிகப்பெரிய சலுகைகள் காத்துக்கிட்டு இருக்கு. சாதாரணமா இருக்கிற வயசு வரம்பை விட பெஞ்ச்மார்க் குறைபாடுள்ள ஜெனரல் மற்றும் இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு கூடுதலா 10 வருஷமும், ஓபிசி பிரிவினருக்கு 13 வருஷமும், அதுவே எஸ்சி அல்லது எஸ்டி பிரிவினருக்கு அதிகபட்சமா 15 வருஷம் வரைக்கும் வயது தளர்வு கொடுத்திருக்காங்க. உங்க கனவு வேலையை அடைய இது ஒரு சூப்பரான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, பொதுப்பிரிவு தேர்வர்கள் அதிகபட்சம் 6 முறை தான் இந்த தேர்வை எழுத முடியும்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் இருக்கு. ஆனா பெஞ்ச்மார்க் குறைபாடுள்ள, அதாவது பிடபிள்யூபிடி தேர்வர்களுக்கு அப்படி எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையவே கிடையாது. நீங்க உங்க இலக்கு அடையிற வரைக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரி, இப்போ எக்ஸாம் நடக்கிற அன்னைக்கு களத்துல உங்களுக்கு என்னென்ன நடைமுறை சலுகைகள் கிடைக்கும்னு பார்க்கலாம். இது கண்டிப்பா உங்க பதற்றத்தை குறைக்கும். நீங்க தேர்வு எழுத ஒரு உதவியாளரை, அதாவது ஸ்கிரைப கூட்டிட்டு போலாமான்னு கேட்டா தாராளமா கூட்டிட்டு போலாம். உங்களுக்கான ஆளை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அவங்களோட கல்வி தகுதி உங்க தகுதியை விட சரியா ஒரு படி கீழே இருக்கணும். இதுக்கு அப்பெண்டெக்ஸ் 9 அப்படிங்கிற படிவத்தை பூர்த்தி செஞ்சு கொடுத்தா மட்டும் போதும். அப்புறம் இந்த 20 அப்படிங்கிற நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க உதவியாளரை வச்சு தேர்வு எழுதினாலும் சரி, இல்ல நீங்களே சுயமா எழுதினாலும் சரி, ஒவ்வொரு மணி நேர தேர்வுக்கும் உங்களுக்கு கூடுதலா 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். சோ எந்த அவசரம் இல்லாம ரிலாக்ஸ்டா நீங்க எக்ஸாம் எழுதலாம். அடுத்து அப்ளிகேஷன் போடும்போது கவனிக்க வேண்டிய ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான டீட்டெயில் பத்தி பார்ப்போம். இதை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்ளிகேஷன்ல உங்க சொந்த கையால ஒரு உறுதிமொழி, அதாவது ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எழுத வேண்டியிருக்கும். ஆனா உங்களால அப்படி எழுத முடியலனா கவலைப்படாதீங்க. அதை சிம்பிளா கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி அதுக்கு கீழே உங்க இடது கை பெருவிரல் ரேகையை பதிவு செஞ்சாலே போதும். அப்ளை பண்றது ஆர்பிஐ இவ்ளோ சுலபமாக்கிட்டாங்க. இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த சலுகைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா என்னென்ன சான்றிதழ்கள் ரொம்ப அவசியம்னு தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்க மாற்றுத்திறனாளி சான்றிதழ் கட்டாயமா ஒரு நிரந்தர சான்றிதழா இருக்கணும். தகுதி வாய்ந்த அதிகாரிகிட்ட அப்ளிகேஷன் கடைசி தேதிக்கு முன்னாடியே இத வாங்கியிருக்கணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மேம்பட வாய்ப்புள்ளது, அதாவது லைக்லி டு இம்ப்ரூவ் அப்படின்னு சொல்லப்பட்ட தற்காலிக சான்றிதழ்கள் இதுக்கு ஏத்துக்கப்பட மாட்டாது. இதுல ரொம்ப கிளியரா இருங்க. ஆர்பிஐ ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. ஆர்பிஐல வேலை பார்க்கறது வெறும் இன்னொரு சம்பளத்துக்கான வேலை கிடையாது, அது இந்த தேசத்துக்கான ஒரு மாபெரும் அர்ப்பணிப்புன்னு பெருமையா சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஆழமான அர்ப்பணிப்பை அவங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க. நீங்க எந்த தடையும் இல்லாம அவங்களோட இணையணும்னு தான் இத்தனை விரிவான வசதிகளையும் செஞ்சிருக்காங்க. இப்ப சொல்லுங்க, பார்வைத்திறன் சவால் இருக்கிறவங்களால கிரேட் பி ஆஃபீஸர் ஆக முடியுமா? கண்டிப்பா முடியும். இதுக்கான எல்லா தகுதியும் சலுகைகளும் உங்களுக்கு இருக்குன்னு இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்போ உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான். இந்த மாபெரும் பயணத்தை உடனே தொடங்க உங்களுக்கான நிரந்தர சான்றிதழ்களை ரெடியா எடுத்து வச்சிட்டீங்களா? இப்பவே செயல்படுங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.